செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் வயல்வெளிக்குள் புகுந்ததால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்து உள்ளன. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் இளங்கோ. விவரங்கள் என்ன? முக்கியமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வேடந்தாங்கல் சுற்றியுள்ள பகுதியில் சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்தன. இவைகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கனமழை பெய்தது. இதன் காரணமாக நீர்நிலைகளில் தண்ணீர் பெருகி வருகிறது. வேடந்தாங்கல் சரணாலயம் ஏரிக்கு நீர்வரத்தும் அதிகரித்து இருந்த நிலையில் இந்த கனமழை காரணமாக வேடந்தாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட வேடந்தாங்கல், சித்திரகுடம், வலையபுத்தூர், விநாயகநல்லூர் ஆகிய பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் நெல் பயிர்கள் விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்தது. மழை காரணமாக அனைத்து பயிர்களும் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டு உள்ளது. 2-3 தினங்களாக மழை இல்லாத போதும் பயிரில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி வந்த நிலையில், ஆனால் வேடந்தாங்கல் ஏரியிலிருந்து வரும் பாசன நீர் இந்த வயல்வெளியில் புகுந்து உள்ளதால் வயல்வெளியில் தண்ணீர் வெளியேறாமல் அப்படியே இருக்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது. இதற்கு காரணம் வேடந்தாங்கல் ஏரியில் இருந்து செல்லும் பாசன கால்வாயை பராமரிப்பு இல்லாமல் கிடப்பில் போடப்பட்டு உள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முழு காரணம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்றும் வெறும் பயிர்கள் சேதமடைந்து இருப்பதற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்கி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.